ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் என்னுடைய விண்டோஸ் 11 பிசியில் VMware ஒர்க்ஸ்டேஷன் சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். இன்ஸ்டால்டு ஆப்ஸில் எனக்கு VMware ஒர்க்ஸ்டேஷன் வந்து காட்டுது. இந்த சாஃப்ட்வேர் ஆப்ஷனுக்கு ரைட் சைடில் 3 டாட் வச்ச மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன்னா இதில் எனக்கு மாடிஃபை அப்படின்ற ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. அன்இன்ஸ்டால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டிசேபிளில் இருக்குது. இந்த மாதிரி உங்கள் பிசியில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கக்கூடிய VMware ஒர்க்ஸ்டேஷன் சாஃப்ட்வேர் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து இல்லை அப்படின்னா எப்படி ப்ராப்பராக VMware ஒர்க்ஸ்டேஷன் சாஃப்ட்வேரை உங்களுடைய விண்டோஸ் 11 பிசியிலிருந்து அன்இன்ஸ்டால் பண்ணி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னா இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்போ தான் நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் தெளிவாக வந்து புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த VMware ஒர்க்ஸ்டேஷன் சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் நம்மளால் டைரெக்டாக அன்இன்ஸ்டால் அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக நம்ம மாடிஃபை அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போய் தான் நம்ம அன்இன்ஸ்டால் வந்து பண்ண முடியும். அதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். மாடிஃபை ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு VMware ஒர்க்ஸ்டேஷன் சாஃப்ட்வேரோடைய செட்டப் விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். பின்னாடி இருக்கக்கூடிய இந்த செட்டிங்ஸ்க்கான விண்டோவை நம்ம மினிமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த செட்டப் விண்டோவில் கீழே இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு எனக்கு காட்டுற மாதிரி சேஞ்ச், ரிப்பேர், ரிமூவ் அப்படின்ற 3 ஆப்ஷன் வந்து காட்டும். இதில் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த ரிமூவ் ஆப்ஷன் தான் நமக்கு தேவை. இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ப்ராடக்ட் கான்ஃபிகரேஷன், ப்ராடக்ட் லைசன்ஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்ற 2 ஆப்ஷன் வந்து இந்த மாதிரி டிக் ஆகி இருக்கும். நீங்கள் இதில் எந்த சேஞ்சுமே பண்ணாதீங்க. கீழே இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ரிமூவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்திருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் பிசியில் இன்ஸ்டால் ஆகிருக்கக்கூடிய VMware ஒர்க்ஸ்டேஷன் சாஃப்ட்வேர் வந்து இப்போது அன்இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு இந்த ப்ராசஸ் அப்போ ஸ்க்ரீனில் ஏதாவது பாப்அப் விண்டோ வந்துச்சு அப்படின்னா அதில் எஸ் கொடுத்துக்காங்க. கொடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களால் அன்இன்ஸ்டால் வந்து பண்ண முடியும். ஃபுல் ப்ராசஸும் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபினிஷ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து வரும். இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இப்போது முன்னே இருந்த இன்ஸ்டால்டு ஆப்ஸ்க்கான செக்ஷனுக்குள்ளே போய்க்கிறேன். இப்போ இதில் பாருங்கள், VMware ஒர்க்ஸ்டேஷன் சாஃப்ட்வேருக்கான ஆப்ஷன் வந்து இருக்காது. ஏன்னா அந்த சாஃப்ட்வேரை நம்மளுடைய விண்டோஸ் 11 பிசியிலிருந்து அன்இன்ஸ்டால் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டோம். நீங்கள் இங்கே கீழே இருக்கக்கூடிய சர்ச் ஆப்ஷனுக்கு போயிட்டு VMware அப்படின்னு டைப் பண்ணாலும் VMware சாஃப்ட்வேருக்கான ஆப்ஷன் வந்து காட்டாது. அவ்வளோதான். இந்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரி எல்லா ஸ்டெப்ஸையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பிசியில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கக்கூடிய VMware ஒர்க்ஸ்டேஷன் சாஃப்ட்வேரை ப்ராப்பராக அன்இன்ஸ்டால் பண்ணி ரிமூவ் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோவில் நான் சொன்ன எல்லா விஷயமும் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெளிவாக மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.